ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். திருப்பதியில் கண்காட்சி போட்டிருக்காங்க. பசங்க ரொம்ப நாளாக இதை கேட்டிருந்தாங்க, வாங்க போய் பார்க்கலான்னு. கேட்டு அவங்களே அமைதியாயிட்டாங்க. சரி, லீவ் முடிய போகுது, ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே போய் வந்துடலான்னு அவங்களுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக கூட்டின்னு போனோம். அவங்களும் இங்கே வந்து இறங்குற வரைக்கும் இங்கே தான் வரணும்னு தெரியாது அவங்களுக்கு. இங்கே வந்து பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. சூப்பராக போட்டிருந்தாங்க. வெளியே செட்டெல்லாம் பெரிய மீனுக்குள்ளே வாய்க்குள்ளே போகிற மாதிரி போட்டிருந்தாங்க. அங்கே எல்லோரும் ஃபோட்டோ பிடிச்சிருந்தாங்க. நாங்களும் நின்று ஃபோட்டோ பிடிச்சிட்டு போய் டிக்கெட் எடுக்க போயிட்டோம். ஒரு ஆளுக்கு 50 ரூபா. பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே ரேட்டு தான். டிக்கெட்டு வெளியே 50 ரூபா. என்ட்ரன்ஸில் மீன் வாய்க்குள்ளே போகிற மாதிரி செட்டு போட்டிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அங்கே நின்று ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே கிளம்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. என்ன இருந்தாலும் போன டைம் இருந்ததை விட இந்த டைம் கம்மி தான். கடைங்களும் சரி, அங்கே ரங்கராட்டனம் அதெல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இருந்தாலும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன தான் நம்ம பசங்களை வருஷம் லீவுக்கு கூட்டின்னு போனாலுமே என்னமோ புதுசாக பார்க்குற மாதிரி ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. கூட்டின்னு போனால் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. முன்னாடி ஒரு செட்டு போட்டு வந்தாங்க. என்னன்னு போய் பார்க்கலான்னு உள்ளே போய் பார்த்தா அவெஞ்சர்ஸு ஷோ போயிட்டு இருந்தது. நாங்கள் பசங்கள்லாம் பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்க்கல. சும்மா வெளியே வரைக்கும் வேடிக்கை வரைக்கும் பார்த்துட்டு அடுத்தது போகலான்னு வெளியே வந்துட்டோம். ஆனால் டிக்கெட்டெல்லாம் ரொம்ப ஓவராக இருந்துச்சு. 100 ரூபா 150 ரூபா எல்லாத்துக்கும் டிக்கெட்டு. சரி, நம்ம வேடிக்கை தானே பார்க்க வந்தோம் அப்படின்னு எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு, வேடிக்கை பார்க்கறதுக்கு எதுக்கு காசு இல்லை இல்லையா, அதனால நம்ம வேடிக்கை பார்க்கலாம், வாங்கலைன்னா பரவாயில்ல அப்படின்னு நல்லா எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கடைக்குள்ளே வந்தோம். இந்த கடைக்குள்ளே வந்தால் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. என்னோடய பசங்க சந்திரமுகியாக மாறிட்டாங்க. அம்மா இதை பாரு, அம்மா இதை பாருன்னு ஒவ்வொன்றத்தையும் எடுத்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இவங்கள மைண்டு டைவெர்ட் பண்ணி அப்படியே வெளியே கூட்டிகிட்டு வந்தாச்சு. எங்கே பார்த்தாலும் கடையாகவே இருந்தது. இந்த பசங்களை சமாளித்து வெளியே கூட்டின்னு வரத்துக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை, அந்த பக்கம் பார்த்தா சோனு மலைன்ற மாதிரி எந்த பக்கம் திரும்பினாலும் கடையாகவே இருக்குது. அங்கக்கிட்ட இங்கே ரேட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி வெளியே கூட்டிகிட்டு வந்து வெளியவே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்துகிட்டே இருந்தோம். அம்மா இங்கே பாரு, அம்மம்மா இங்கே பாருன்னு அவங்களும் நல்லா வேடிக்கை பார்த்தாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தால் மசாலா ஐட்டம்லாம் எது எடுத்தாலும் 20 ரூபான்னு வச்சுருந்தாங்க. அதையும் அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு இங்கே கரண்டி மழையாக இருந்தது. ஸ்பூனு கரண்டி ஃபுல்லாக கிச்சன் ஐட்டமாக இருந்தது. இதில் நமக்கு தேவையானது எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கலான்னு உள்ளே வந்தேன். இதில் கிச்சனுக்கு தேவையான திங்ஸு ஒரு 2-3 ஐட்டமு வாங்கிட்டு அப்படியே பில் போட்டு வெளியே வந்தாச்சு. எல்லாம் சின்ன பொருள் தான். 100 ரூபாய்க்குள்ளே இருக்கும் இது உள்ளக்கிற பொருளுங்கெல்லாம். நிறைய கத்திங்கெல்லாம் இருந்தது மாடலாக. சரி, நமக்கு தேவையான வரைக்கும் வாங்கிக்கிட்டு பில் போட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததும் இந்த பக்கம் பார்த்தா கேக்கில் சாக்லேட்டை முக்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்து இந்த பசங்க சும்மா இருப்பாங்களா, அது எவ்வளோன்னு கேட்டால் அது ஒரு பீஸ் 40 ரூபான்னு சொன்னாங்க. சரி, ஒரு பீஸ் வாங்கி 2 பேர் ஷேர் பண்ணிக்கிறோன்னு சொன்னாங்க. அதனால் 1 வாங்கி 2 பேர் சாப்பிட்டாச்சு. எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி நான் ஒரு கடி கடிச்சிக்கிட்டேன். பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக ஒன்றும் இல்லை. ப்ரெட்டு வேறு லைட்டாக உறந்த மாதிரி இருந்தது. சரி, பசங்க ஆசையாக கெடுக்கணும்னு வாங்கி கொடுத்தாச்சு. அவங்க தம்பிக்கு ஒரு வாய் கொடுத்தான், அவன் வாங்கவே இல்லை. அப்படியே கடைசியாக இது சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த பக்கம் பார்த்தா நிறைய கேம்ஸ் இருந்தது. சரி, நம்ம விளையாட போகிறதில்ல, விளையாடுறவங்களையாவது பார்க்கலாம், நல்லா வேடிக்கை பார்க்கலாம், நல்லா சுற்றி முற்றி நல்லா வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இதில் இதுக்கு முன்னெல்லாம் விளையாடிருக்கோம், அவ்வளோவும் வந்ததில்லை. ஒரு சோப்பு டப்பா இல்லைனா ஒயர் பேக்கு இதுதான் கிடைக்கும். அதனால் நாங்கள் இந்த டைமு எந்த கேமுமே விளையாடல, வேடிக்கை வரைக்கும் தான் பார்த்துட்டு வந்தோம். அப்படியே இந்த பக்கம் வந்தால் ஸ்நாக்ஸ் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த அண்ணன் மிளகா பஜ்ஜி சுட்டுருந்தாங்க. சரி, வீடியோ எடுப்போம் அப்படின்னு வீடியோ எடுத்துகிட்டு பெரிய அப்பளம் வச்சுருந்தாங்க. அதுலேயும் ஒன்று வாங்கிட்டு பஜ்ஜியும் வாங்கிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இவ்வளோ பெரிய அப்பளம். இந்த அப்பளம் 50 ரூபாங்க. பஜ்ஜியும் அப்பளமும் வாங்கிட்டு வந்தாச்சு. பரவாயில்ல, கொஞ்சம்
சுமாராக தான் இருந்தது. அப்படியே உக்காந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். பாருங்கள், இவ்வளோ பெரிய ரங்கராட்டினம். இந்த ரங்கராட்டினத்தில் எனக்கு போகணும்னு ஆசை, இருந்தாலும் பயமாக இருக்குது. அதனால் இது வரைக்கும் நான் இதில் போனதே கிடையாது. சின்ன ரங்கராட்டினத்தில் சின்ன வயசில் போயிருக்கேன், இப்போ இதில் போனது கிடையாது. இதில் சுற்றுறதை பார்த்தாலே பயமாக இருக்குது. யாருக்கெல்லாம் இதில் போக பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை கொஞ்ச நேரம் சுற்றுறத நல்லா பேனு பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ரொம்பவே கலர்ஃபுல்லாக லைட்டு போட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பசங்க இந்த ரோலிங் கேமராவில் வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. சரி, நிற்க வச்சுட்டு ஒரு பாட்டை போட்டு விட்டாங்க. 3 பேர் நின்று கொஞ்ச நேரம் இதில் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த வீடியோவோட கண்டினியூஷன் நாளைக்கு வருங்க, மிஸ் பண்ணாது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.